நீ ஏதோ கிச்சன் ஐட்டம்லாம் சொல்லியிருந்தியாமே, அது வந்தாச்சு. டெலிவரி பாய் வெளியில இருக்கான், போய் வாங்கிட்டு வா. நான் என்ன வேணும்னு கேட்டிருந்தேன்க்கா. கெரோசின். ஒருவேளை காதம்பரி அம்மா கேட்டிருக்கலாம் இல்லையா? நான் வேற நீ புத்திசாலியா ஒர்க் பண்றேன்னு உனக்கு 500 ரூபாய் வேற எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கேன் பாரு. இல்ல நான் புத்திசாலி தான்க்கா, அதனாலதான் மண்ணெண்ணைய வர வச்சேன். கொடுங்க, நான் போய் வாங்கிக்கிறேன். ஒரு வழியா குஷிக்கு எண்ட் கார்டு போடுற வழி வந்தாச்சு. எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில நீ நெருப்பள்ளி போட்டியோ அதை விட அதிகமா நான் உன் வாழ்க்கையில நெருப்பள்ளி போட போறேன். குஷி, நான் உனக்கு அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கல, உனக்கு புரிஞ்சது தானே? நான் அவ்வளோலாம் ஸ்மார்ட் கிடையாது, ஒருவேளை மறந்துட்டேனா? குஷி, நீ நீ புரிஞ்சுப்ப. நான் சொன்னதெல்லாம் மறுபடியும் யோசிச்சு பாரு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கீங்க. ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். குஷி, இப்போ என்ன ஆச்சு? நான் உங்க ரெண்டு பேர் பேச்சுக்கா, என்கிட்ட பேசாதீங்க. சரி பிடிக்கலனா பேச வேணாம். ஆனா புல்லாங்குழல் வாசிச்சா கேட்பல்ல, அப்புறம் எப்படி உனக்கு தூக்கம் வரும்? குட் நைட் குஷி. இன்னைக்கு நைட்டு தூக்கம் தான் உனக்கு பெர்மனன்ட் தூக்கமா இருக்கும். நாளைக்கு காலையில சூரியன் வரும்போது அதை பார்க்கறதுக்கு நீ இருக்க மாட்ட. ஓய் குஷி, நீ படுத்துக்கோ. ஏன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும். இன்னைக்கு நீ பண்ண டிராமாவே போதும், மிச்சத்தை நாளைக்கு பண்ணிக்கோ. ஓகே, வா. நோ தேங்க் யூ. நான் இப்ப திரும்ப பிரேவ் ஆயிட்டேன். இனிமே எனக்கு பயமும் இல்ல, அதை கேட்க மூடும் இல்ல. பெரிய மண்ணாங்கட்டி மூடு. நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்காம இரு, பச்சை தண்ணியை கொண்டு வந்து ஊத்திடுறேன். மூடு இல்லையாம்ல? அடுத்தவங்க மேல தண்ணியை ஊத்தி அவங்கள நனைய வைக்க உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல குஷி? இன்னைக்கு நீ நனைய போற, ஆனா தண்ணியில இல்ல, கெரோசின்ல. இன்னைக்கு நடந்த விஷயம், அதுக்காக ஐ அம் சாரி. என்ன மன்னிச்சிரு. மோகன் ஐயா, நீங்க இப்படி திரும்ப திரும்ப ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நடந்தது நடந்துடுச்சு, போட்டு விடுங்க. ஆமா, யார் என்ன பண்ண முடியும், நடந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த லேடியும் லாயரும் அடிக்கடி வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நடக்க போற ஃபங்க்ஷன்லையும் ப்ராப்ளம் இருக்காது. இன்னைக்கு இதெல்லாம் நடக்கும்போது உன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம்ல. ஐ மீன், ரொம்ப விசித்திரமா இருந்திருக்கும்ல உனக்கு. அந்த நலங்களை என்னோட நலங்களை நீ இப்படி என் கூட உட்கார்ந்த அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சாரி. முடிஞ்சா நீ என்ன மன்னிச்சு. பரவாயில்ல, விடுங்க மோனையா, போட்டு விடுங்க. சரி, போட்டு விட்டுறலாம். குட் நைட். குட் நைட். நள்ளிரவு. நான் அவர்கிட்ட சொல்லட்டுமா ராதா விசித்திரமாலாம் இல்லைன்னு? இன்ஃபேக்ட் அவ மனசுக்குள்ள நான் மோகனையவ மனசார காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவேன். குஷி, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? குஷி குஷி
நீ ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்ட. இன்னைக்கு நான் உன்னை குஷி. குஷி, அடுத்தவங்கள பிராங்க் பண்றது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல குஷி. ஸோ இன்னைக்கு நான் உன் கூட பிராங்க் பண்ண போறேன், சரியா? குஷி குஷி, நான் சொல்றேன்ல குஷி, நில்ல. உன்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் உனக்கே நான் திருப்பி தரேன். ஸோ தேங்க்யூ. உன்னோட டைம் இதோட ஓவர். இன்னைக்கு இந்த விளக்கால இந்த வீட்டையே நான் எரிச்சு சாம்பலாக்குறேன். ஐயோ, ஆனா அந்த பிசாசு இப்படியெல்லாம் நடக்க விடுவாளா? டென்ஷன் ஆகாதீங்கம்மா. குருமா என்கிட்ட சொல்லிருக்காங்க, துளசி நெருப்புல எரிஞ்சு செத்ததால நெருப்பு தான் அவளோட பலவீனமா. இந்த தடவை அவளால குஷியை காப்பாற்ற முடியாது. இந்த தடவை நான் குஷியை நேரா அவங்க அம்மா கிட்ட அனுப்பி வைக்க போறேன். ரொம்ப நன்றி தாயே. குஷி நில்ல. குஷி, டைம் நெருங்கிடுச்சுமா. குஷி குஷி. என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? என் மேல கோவம் வந்துருச்சா? ஆ, வந்துருச்சு. இன்னைக்கு நீ என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்ட. நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் போய் உனக்கு சாக்லேட் பவுடர் பால் கொண்டு வரேன், போ. நீ என் மேல இப்படி கோவப்பட்டேன்னா அப்புறம் நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவேன், நீ மோகனா லவ் பண்றேன்னு. குஷி குஷி குஷி, நீ ரொம்ப சேட்டை பண்ற. நான் சொல்றத உங்க கேளு. ரெண்டு பேரோட விளையாட்டுக்கு ஒரு முடிவே இல்லை. நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். பாவம், அவர் ரொம்ப கவலையா இருப்பாரு. ரெண்டு குட்டி சாத்தானும் அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடுதுங்க. துள்ளி குதிக்கட்டுமா? இவங்க குதிச்சாதானே நம்ம வேலை ஒழுங்கா நடக்கும். ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீ ரொம்ப சின்ன பொண்ணு குஷி. உனக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? இப்ப நீ ஆசைப்படுறத என்னால எப்பவும் பண்ண முடியாது. ராதா உன்னோட அம்மாவா இருக்க முடியாது. அது ராதாவோட வாழ்க்கையை அப்படியெல்லாம் கெடுக்க முடியாது. வலுக்கட்டாயமா ராதாவோட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை இணைக்க முடியாது. குஷி சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா அவளுக்கு எல்லாமே தெரியும். அவ எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறா. அவளுக்கும் அவங்க அப்பாக்கும் யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நீதான் மோகன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. எனக்கே ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. ஏதோ சரியில்லைங்கிற மாதிரியே தோணுது. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தோணுது. என்ன? என்ன பாக்குற? நான் டென்ஷனா இருக்கிறத பார்க்க உனக்கு ஜாலியா இருக்கா? பின்ன நீ மேல உட்காந்து சில் பண்ணிக்கிட்டு இருப்ப. இங்க என்னடானா தினம் தினம் தினசா நடந்துகிட்டு இருக்க. உனக்கு என்ன? ஆனா ஆனா இது நல்ல ஃபீலிங் இல்ல துளசி. போன வாட்டி இதே ஃபீலிங் வரும்போது அப்ப நீ என்னை விட்டுட்டு ஒரேடியா போயிட்ட. இப்ப மறுபடியும் எதுக்கு? கடவுளே, இப்ப அந்த கேஸ்ல துளசியோட அம்மா ஜெயிச்சிடக்கூடாது. அவங்க நிஜமாவே குஷி என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டா அப்ப நான் உயிரோட இருந்தாலும் செத்த மாதிரிதான். உன்னோட எல்லா கேள்விக்குமான பதில் உன் கண்ணு முன்னாடியே இருக்கு மோகன். ராதா, ஒரே ஒரு தடவை ராதாவோட கைய புடி.
அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. குஷியோட புது அம்மா அவளோட பெத்த அம்மா மாதிரி அவளை பார்த்துப்பான்னு. கடவுளே கிருஷ்ணா! ஊ! ராதா என்னாச்சு? நீ நல்லா இருக்கல்ல? அடியில எதுவும் பட்டல? அடி பட்டுருச்சு. ராதா உன்னோட கால் வீங்குது பாரு. 1 செகண்ட், நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல இருந்து அந்த டியூபை கொண்டு வந்துடுறேன். அன்னைக்கு நீ எனக்கு அதானே போட்டு விட்ட. அன்னைக்கு நான் கீழே விழுந்தப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? சமையல் கட்டுல. இரு வர. இப்ப நான் நினைச்ச டிராமா ஆரம்பமாகும். கமான் குஷி. குஷி என் கத்துறா. குஷி என்னாச்சு? நானே போய் பார்க்கறேன். சீ எப்படின்னு நாத்தடிக்குது. இதுதான் உன்னோட கடைசி ஸ்மெல்லா இருக்கும். பாய். இனிமே எந்த ஜென்மத்திலையும் நான் இருக்கிற பக்கம் நீ வரவே கூடாது. எப்படி அந்த விளக்கு அந்த கயிறை எரிக்குமோ அதே மாதிரி நான் உன்னோட வாழ்க்கையை எரிக்க போறேன். எங்க இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்? நானே போய் பார்க்கறேன். கடவுளே கிருஷ்ணா! அது எப்படி புல்லாங்குழல் இல்லாம குஷிக்கு தூக்கம் வரும்னு சொல்றா? ஒருவேளை தூக்கம் வரலனா?
குஷி குஷி இந்த ராதா இங்க எதுக்கு நடுவுல வந்தா? அம்மா காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்க. குஷி மோகன், குஷிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நான் போய் குஷியை பார்த்துட்டு வரேன். மோகன், மோகன், குஷி, ராதா. மோகன், மோகன், பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன். பயப்படாத. இன்னைக்கு என் அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கே. 2 பேருமே காலி. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 2 பேருக்கும் எப்பவும் சேர்ந்தே இருக்கணும்னு ஆசை இல்ல? அப்போ சேர்ந்தே செத்து போங்க. நம்ம இப்பவே இங்க இருந்து போயிடலாம் குஷி. கிருஷ்ணா, ஃபயர் அலாம். மோகனா, எங்கேயாவது தீ பிடிச்சிருச்சா? தெரியல, அலாம் அடிக்குது, ஆனா எங்க? ராதா இல்ல குஷி, நீ உன் கால், 2 காலையும் ஒண்ணும் இல்ல. மோகன், என்ன சத்தம் அங்க? ஆமா, நான் போய் செக் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு குஷி. குஷி, இந்த சுண்டலி இப்படி கத்திட்டு இருக்கா. மொத்த ஃபேமிலி இங்க வந்துரும். வாங்கம்மா போலாம். இங்க இல்ல, இந்த பக்கம் வாங்க. குஷி, குஷி, ராதா, குஷி. குஷி, மோகன், ஏதாவது பண்ணு. மோகன், மோகன், யாராவது இருக்கீங்களா? மோகன், மோகன், எங்களை இங்க இருந்து காப்பாத்து. குஷி, ராதா, 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 குஷி. மோகன் அண்ணா, ஏதாச்சும் பண்ணுங்க. மோகன், 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 காப்பாத்து. மோகன். ராகுல், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு வா, போ. ஓகே சீக்கிரம் மாம், போ. இப்போ கொண்டு வந்துடுறேன். கிச்சன்ல நெருப்பு எப்படி பிடிச்சது? மோகன், அட ஆண்டவா, எங்க செல்ல புள்ள குஷி அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்காளே. அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேனே. கடவுளே, எங்க பொண்ணு குஷிக்கு மட்டும் ஏதோ ஆச்சுன்னா நானும் தற்கொலை பண்ணிக்குவேன். கடவுளே, மாப்பிள்ள கீர்த்தி, நீங்க 2 பேரும் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ராகுல் எங்க போனா? ஏன் இன்னும் காணோம்? குஷி, வாங்க. மோகன், பயப்படாத. ஏதாவது பண்ணு. மோகன், உன்னோட பொண்டாட்டியை நீ எரிச்சு கொண்டு இருக்க. மோகன், ஏதாவது பண்ணு. எங்களை காப்பாத்து. வேண்டாம் மோனிகா, நீங்க உள்ள வராதீங்க. நெருப்பு ரொம்ப பரவிட்டே இருக்கு. நீங்க உள்ள வராதீங்க. மோகன், ப்ளீஸ் மோகன், வா. வேண்டாம். மோகன், மோகன், ஏதாவது பண்ணு. எங்க 2 பேரையும் காப்பாத்து.
காப்பாத்துங்க. குஷி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. தண்ணி நான் ஹெல்ப் பண்றேன். குடு பாத்து. தாமினி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தண்ணியை ஏன் இப்ப கொட்டின? இல்ல ரதா வேண்டாம் வேண்டாம். மோகன் காப்பாத்து ப்ளீஸ் ப்ளீஸ் குஷியை காப்பாத்து. உன்னால உன் பழைய குடும்பத்தை காப்பாத்த முடியல, ஆனா உன் புது குடும்பத்தையாவது காப்பாத்திடு மோகன். நான் உள்ள வர குஷி, நீ பயப்படாத. மோகன் நீ உள்ள போகாத. மோகன் மோகன் குஷி குஷி உனக்கு எதுவும் ஆகாது. மோனையா நீங்க ஏன் உள்ள வந்தீங்க? நான் தான் வராதீங்கன்னு சொன்னல. நெருப்பு ஜாஸ்தியா இருக்கு, வெளில போங்க. ஓ ஷிட், இவங்களை காப்பாத்துறதுக்காக மோகன் நெருப்புக்குள்ள குதிப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டேன். குஷி ராதாவோட உயிரை பறிக்கிறதுக்காக நான் மோகனை இழக்க மாட்டேன். தாமினி ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாத. மோகன் பார்த்து ஜாக்கிரதை. மோகன் பார்த்து ஜாக்கிரதைப்பா. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ரிப்பேரா இருக்கு. மோகன் மோகன்